இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் 78வது சுதந்திர தின நிகழ்வு நாடு முழுவதிலும். சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள். வடகிழக்கு மாகாணங்களில் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி. ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைக்கும் வர்த்தமானி வெளியீடு. அரசாங்கத்தின் நல்லிணக்க அணுகுமுறை ஒரு நல்ல தொடக்கம். வாசுதேவ நாணயக்கார கருத்து. 6ஆம் வகுப்பு மொடியூல் ஒத்திவைப்பு குறித்து தெளிவில்லை. நிமல் முதுன்கொட்டுவ கருத்து. இந்தியாவிலிருந்து புத்த பெருமானின் புனித சின்னங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. ஜப்பானில் வரலாறு காணாத பனிப்பொழிவு, 35 பேர் உயிரிழப்பு. இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற கருப்பொருளின் கீழ் இலங்கையின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உத்தியோகபூர்வமாக கொண்டாடப்பட்டது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பிரதான தேசிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை அணிவகுப்பு, கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உங்கள் முன்பாக அணிவகுத்து செல்வது 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை பொறியியலாளர் படையணியாகும். වයිසත්විරාල් කංචන බානගොඩ නාවික හමුදාපතිත්වයේ දරන දේශීය අභිමානවත් නාවික බලය ශ්‍රී ලංකා නාවික හමුදාව 78 වන ජාතික නිදහස් දින සමරුම් පෙළ පාලනය සඳහා මා තරසරින් යුතු එක් වන අවස්ථාවයි මේ. வைஸ் அட்மிரல் காஞ்சன பானுகொட கடற்படை தளபதியாக கடமையாற்றும் இலங்கை கடற்படை 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறும் அணிவகுப்பில் பங்கேற்கின்றது. Under the able leadership of the Commander of the Navy, Vice Admiral Kanchana Banagoda, the Sri Lankan Navy is now proudly taking part in the 78th National Independence Day Parade. கடந்த நூற்றாண்டில் தவறவிட்ட வெற்றிகளை நாடு பெற்றுக் கொடுத்தது. அனைவரினதும் கனவான வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பும், ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் மற்றும் சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல சவால்களுக்கு மத்தியில் பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்தது. நாடு முன்னேறி வரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் 78வது தேசிய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இலங்கையர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து போராடி 1.5 வருட குறுகிய காலத்திற்குள் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதில் வெற்றி பெற்றுள்ளோம். சவால்களுக்கு மத்தியில் கூட்டாகவும் உறுதியுடனும் செயற்பட்டு நமது நாட்டை தூய்மையான அரசியல் கலாச்சாரத்திற்குள் கட்டியெழுப்பப்பட்ட அழகான இலங்கையாக சர்வதேச அளவில் முத்திரையை பதிப்பதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். நாம் பெற்றுள்ள பேராண்டு பொருளாதார நன்மைகள் இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள அனைத்து இன சமூகங்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வது எமது அடுத்த முக்கிய நோக்கமாகும். அவ்வாறன்றி புதிதாக கட்டியெழுப்பப்படும் அபிவிருத்தி செயல்முறையில் உண்மையான வெற்றியை அடைவது சாத்தியமில்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிக பாரிய இயற்கை அனர்த்தத்தை நாம் சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த அனர்த்தத்தின் அனுபவம் தேவையாக இருந்த போதிலும் கடந்த 1.5 வருட குறுகிய காலத்தில் நாம் கட்டியெழுப்பிய உறுதியான அடித்தளங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்பும் பணியில் வெற்றிகரமாக முன்னோக்கி செல்கின்றோம். சுதந்திரத்துக்கு பின்னரான காலங்களில் நமது நாட்டை சரியான திசையில் வழிநடத்தவும், தேசிய ரீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையவும், ஒற்றுமையாக வாழவும் வரலாற்றில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகளை பெரும்பாலாக தவறவிட்டுள்ளன. இருப்பினும் இந்த முறை அந்த தவறை மீண்டும் செய்யாமல் நமது நாட்டை முன்பை விட மிகவும் முன்னேறிய, வலிமையான மற்றும் கௌரவத்திற்குரிய நாடாக மேம்படுத்துவதற்கு நாம் உறுதியுடன் செயல்படுவோம். நமது பெருமை மிக்க கலாச்சார, பண்பாட்டு, வரலாறு மற்றும் சிறந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து அதன் மேல் உறுதியாக நிலைத்து நின்று இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது என்பதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 20ஆம் நூற்றாண்டின் பிறந்தவர்களின் பெருமை மிக்க நாடு பற்றிய கனவு கலைந்து போனது. 21ஆயிரம் நூற்றாண்டில் அந்த கனவை நனவாக்கி நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் முன்னேறிய, வளமான மற்றும் சிறந்த நாடாக இலங்கையை கட்டியெழுப்பி நாம் எதிர்பார்க்கும் புதிய சகாப்தத்தை உருவாக்க முடியும் என நான் திடமாக நம்புகின்றேன். இதன் போது இந்த நாட்டின் அனைத்து மக்களின் வலிமைகள், ஒருமைப்பாடு மற்றும் உறுதிப்பாட்டில் நாம் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளோம். கடந்த நூற்றாண்டில் தவறவிட்ட வெற்றிகளை நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து அனைவரினதும் கனவான வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒற்றுமை
ஒற்றுமை, உறுதிப்பாட்டு மற்றும் சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என்றும் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதுடன் சுதந்திர தினத்தின் உண்மையான நோக்கங்களை அடைவதற்கும் ஊக்கமளிக்கவும் அர்த்தமுள்ள தேசிய சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து வேட்டுகளை தீர்க்கும் விசேட நிகழ்வு இன்று முற்பகல் 11:30 மணியளவில் காலி முகத்திரத்தில் நடைபெற்றது. தேசத்திற்கு கௌரவம் அளிக்கும் வகையில் இலங்கை கடற்படையினரால் 25 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. கடற்படை தளபதியின் அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டலின் கீழ் காலி முகத்துவாரத்திற்கு முன்பாக கடற்பரப்பில் இலங்கை கடற்படை கப்பல் சயூர கப்பலில் இருந்தவாறு இந்த மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டன. The Honorable Governor, ladies and gentlemen, we now observe ආචාර්ය පෙරපාලිය අවසන් වූ බැවින් ගරුවන් නියෝජ්‍ය මහා මාතෘභූමිය ආස්තින සමගම පළාත් මට්ටමින් தேவம் செல்வநாயகம் அவர்களுக்கு இலவச සමාව භජනය කරමින් ඔබ සියලු දෙනාම නැවතත් රූපත්ව ගෞරව MSM நவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். මුලින්ම වර්මතුමනි කොළඹ මහනගර සභාවේ නගරපතිතුමියනි ඒ වගේම ජාවත මුස්ලිම් எழுபத்தி தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விசேட பொது மன்னிப்பின் கீழ் சிறைச்சாலையில் உள்ள 49 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மொத்தமாக 49 கைதிகளுக்கு விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பில் 34வது உறுப்புரையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கு அமைய இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அதன்படி தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு வாரம் என்ற அடிப்படையில் தண்டனை காலம் குறைக்கப்படும். அதற்கு மேலதிகமாக 75,000 ரூபாய்க்கு குறைவான அபராத பணத்தை செலுத்தாத தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கான மீதமுள்ள தண்டனை காலமும் குறைக்கப்படும். இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தகுதியுள்ள 49 கைதிகளும் இன்றைய தினம் சிறைச்சாலைகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருந்தது. அதற்கு அமைய அவர்கள் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் 78வது சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூக அமைப்புகள், தமிழ் அரசியல் பிரமுகர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இருந்து ஆரம்பமாகி பசுமை பூங்கா வரை ஊர்வலமாக சென்றது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கு பற்றியோர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதி, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பவற்றை கோரி கோஷங்களை எழுப்பியதுடன் தமிழ் இன பிரச்சினைக்கான தீர்வினையும் வலியுறுத்தியும் தமிழர் தாயக பரப்பில் இடம்பெற்ற
இடம்பெறும் நில ஆக்கிரமிப்புகளை நிறுத்துமாறு வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி பதாதைகளை தாங்கியவாறு சென்றனர். அதேவேளை தமிழர்களின் நாட்டில் அடிமைப்படுத்தப்படுவதையும் கொடுமைப்படுத்தப்படுவதையும் வெளிப்படுத்தும் வகையிலான காட்சி பொருட்களை தாங்கியவாறு சிங்கக்கொடி, அவமான சின்னம், இலங்கையின் சுதந்திர நாள், தமிழர்களுக்கு கரிநாள் என கோஷங்கள் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், சிவஞானம் சிறிதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்ததுடன் பல்கலைக்கழக மாணவர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். நாட்டிலுள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலங்களில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அரச சேவையில் உள்ள மற்றும் அரச சேவையில் இல்லாத பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலங்களில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக அரசு சேவையிலுள்ள பட்டதாரிகள் மற்றும் அரச சேவையில் இல்லாத பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. ஆசிரியர் சேவைக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையவழி முறைமை நாளை முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19 இரவு 9 மணி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளிடமிருந்தும் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதற்கான இணையவழி முறைமை பிப்ரவரி 20 முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பமாகி மார்ச் மாதம் 5 முற்பகல் 9 மணியுடன் நிறைவடையும். மேலதிக விவரங்களை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோக இணையதளமான www.donets.lk இல் வெளியிடப்பட்டுள்ளன. விண்ணப்பங்களை இணைய வழி முறைமையூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரரான மடோவிட்ட அசங்கவின் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த 28 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று படோவிட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டோவிட்ட கட்டம் 4 தீயணைப்பு நிலையத்திற்கு அருகிலுள்ள சாலை தடையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபரிடமிருந்து 50 கிராம் ஹெரோயின் மற்றும் 210 மில்லிகிராம் மெத்தாம்பெட்டமை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பெண் கல்கிசை காவல்துறையின் பட்டோவிட்ட காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டோவிட்ட கட்டம் 5 வசிக்கும் சந்தேக நபர் மிகவும் நுணுக்கமான முறையில் போதைப் பொருட்களை விநியோகித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரசாங்கத்தின் நல்லிணக்கம் தொடர்பான அணுகுமுறைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இனவெறி எழக்கூடாது என்பதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம். இந்த யோசனை ஒரு நல்ல தொடக்கமாகும். ஜனாதிபதி ஒரு சிங்களவராக இருந்தாலும் அவர் இனவெறி ரீதியாக சிந்திக்கவோ செயல்படவோ மாட்டார் என அவர் குறிப்பிட்டார். මේ ආණ්ඩුව හරිම වෙනස්නේ අනිත් ආපු ඔක්කොම ආණ්ඩුවට වඩා. ඉතින් මේ වෙනස අපි සාධනීය වෙනසකට ගෙනියන්න බල. වෙනසට මේ මිනිස්සු ඉන්නේ කැමි පහළ මධ්‍යම පන්ති. ප්‍රභූ පන්තියේ නෙමෙයි. ඒක තමයි ලොකුම වෙනස. ඔය හිතුවත් තමයි පුද්ගලිකව නමුත් ඒගොල්ලන් පිළිතුරු දී යුතු ප්‍රශ්න ඉදිරිපත් කරපුවාම ඒගොල්ලන්ට ඒව මගහැරලා යන්න බැරි වෙයි. CID එකට කරන්න තියෙන වැඩේ මට මේ ආණ්ඩුව ගැන බලාපොරොත්තු ඇති කරගෙන තියෙන්නේ මේ ආණ්ඩුවක් එයි කියලා අපි ඒ වෙලාවේ හිතුවේ නෑ. 6ஆம் வகுப்பு நடைமுறை அடுத்த ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 3 வாரங்கள் கடந்தும் தற்போதைய நிலை குறித்து தெளிவான பதில் இல்லை என பாடசாலை ஆசிரியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமல் முதுன்கொட்டுவ தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டில் புதிய கல்வி சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சும் இதுவரை எந்த ஆரம்ப திட்டத்தையும் தயாரிக்காதது வருத்தமளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණවල පමණක් නෙමෙයි අධ්‍යාපන පද්ධතිය තුළම දැන් අර්බුද හටගනිමින් තිබෙනවා. මේ පිළිබඳව තවත් සත්‍ය යමක් ප්‍රකාශ කරන්න ඕනේ කියලා. ඊයේ දවසේ ප්‍රවෘත්තියක් පළ වුණා අපි දුටුවා පාසල් විචාරවත් කිරීම සඳහා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවලට බලය පවරන බවට. ඊටාම ගැඹුරින් සලකලා බැලුවොත් මේක ඊටාම බරපතල තත්ත්වයක්. මක් නිසාද ලෝක බැංකුව උපදෙස් පරිදි ආසියානු සංවර්ධන බැංකුවේ උපදෙස් පරිදි ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලේ උපදෙස් පරිදි පාසල් විචාරවත් කරනවා කියලා කියන්නේ පාසල් වහන එක පාසල් අරින එක නෙවෙයි.
ඔබට මතක නම් අර බන්දුල ගුණවර්ධන වෙළඳ ඇමති කාලේ වචනයක් තිබුණා මිල සංශෝධනය කරනවා කියලා. දැනුත් ඒක පාවිච්චි කරනවා. මිල සංශෝධනය කරනවා කියපු මිල ඒ කාලේ නම් කවදාවත් පහත වැටුනේ නැහැ. ඉහළ ගියා විතරයි. හැබැයි මිල ඉහළ දානවා කියන වචනේ පාවිච්චි කළේ නැහැ. ඕන් පාවිච්චි කළේ මිල සංශෝධනය කරනවා කියන වචනේ. මේ පාසල් විචාරවත් කරනවා කියන වැඩසටහනත් අන්න ඒ වගේ. පාසල් විචාරවත් කරනවා කියලා මේ ආණ්ඩුව උත්සාහ කරමින් ඉන්නවා. මේ ප්‍රතිසංස්කරණ වලට මුවා වෙලා ප්‍රතිසංස්කරණ අස්සෙන් ප්‍රතිසංස්කරණ වල ප්‍රතිඵලයක් හැටියට පාසල් වහලා දාන්න. අපි පැහැදිලිවම මේක අනීතික තත්වයක් හැටියටත් දකිනවා. මොකද දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවකට පාසල් විචාරවත් කිරීම, පාසල් වහලා දාන්න, පාසල් වෙනස් කරන්න, පාසල් වල ඉන්න කාර්ය මණ්ඩලයේ ස්ථාන මාරු කරන්න කිසිදු බලයක් නැහැ. විශේෂයෙන්ම අධ්‍යාපන අමාත්‍යාංශයෙන් නිකුත් කරලා තියෙනවා පාසල් ව්‍යුහ කටයුතු පිළිබඳ චක්‍රලේඛය හා උපදේශ සංග්‍රහය. මෙන්න මේක කිසිම තැනක පාසල් ව්‍යුහ කටයුතු පිළිබඳව මැදිහත් වෙන්න දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවකට බලය දීලා නැහැ. එහෙම තියෙද්දි පාසල් ව්‍යුහ කටයුතු පිළිබඳ තිබුණු චක්‍රලේඛය වෙනස් කරලා අර චක්‍රලේඛය ගෙනල්ලා හැබැයි ඒ චක්‍රලේඛෙත් නැති විදිහට දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවලට බලය දීලා තියෙනවා පාසල් වහන්න. කවුද දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවල ඉන්නේ? ඒක ඉන්නේ දේශපාලඥයෝ. இந்திய அரசாங்கத்தின் முழுமையான அனுசரணையுடன் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட புனித தாதுக்கள் இன்று பிற்பகல் 1 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தன. இந்தியாவிற்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் இந்த புனித தாதுக்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டன. இவை இன்று மாலை கொழும்பு ஹினிபிட்டிய கங்கராம விகாரைக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் புனித தாதுக்கள் தரிசனம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை கொழும்பு கங்காராம விகாரியில் பொதுமக்களுக்கு இந்த புனித தாதுக்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஒரு வார கால கண்காட்சிக்காக இந்தியா விமானப்படைக்கு சொந்தமான சிறப்பு விமானம் மூலம் இந்தியாவின் தேவ்னி மேரி அகழ்வாராய்ச்சி தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட புனித நினைவு சின்னங்கள் இன்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்த நினைவு சின்னங்கள் இந்தியாவின் புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இன்று இந்திய விமானப்படையின் IFC 246 என்ற சிறப்பு விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்தன. விமானத்திலிருந்து இறக்கப்பட்ட புனித நினைவு சின்னங்கள் சிவப்பு கம்பத்தினால் போர்த்தப்பட்ட வெள்ளை துணையில் மூடப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு விருந்தினர்கள் ஓய்வறையில் அமைக்கப்பட்ட சிறப்பு பீடத்தில் வைக்கப்பட்டு எடுத்து வரப்பட்டன. ஜப்பானில் வரலாறு காணாத வகையில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் நாடு முழுவதும் இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பானில் 15 மாகாணங்களில் சுமார் 6.5 அடி வரை பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. வடக்கு ஜப்பானின் நீகட்டா மாகாணத்தில் 12 பேரும், ஓனுமா நகரில் வீட்டின் கூரை இடிந்து விழுந்து 50 வயதுடைய முதியவர் உட்பட இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளனர். காலநிலை மோசமாக காணப்படும் அதே சூழலில் அங்கு மின்வெட்டும் நிலவுவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வாகனங்கள் இயக்க முடியாத நிலையில் பலரும் நடந்தே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் போவதால் கடும் சிரமத்தையும் சந்தித்து வருவதுடன் பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்தும் முற்றிலும் தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.